அக்னின்ற ஒரு தத்துவம் அதற்குள்ளந்து வருது. அதாவது நம்ம பூமியிலிருந்தே ஆரம்பிக்குது. பூமியில கூட பாத்தீங்கன்னா ஒரு சுடுதல் இருக்கும். நீர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சுடுதலை கொண்டு வர முடியும். காத்துலயும் வெளின்னு வரும்போது கூட அந்த வெளி அண்ட வெளி அதுலயும் கூட ஒரு சுடுதல் இருக்குமோ, உணர்தல் இருக்குமோ தெரியல. இந்த அக்னி தத்துவம் அந்த ஐம்பூதங்களையும் இணைஞ்சிருக்குன்றாங்க. எதற்காக அக்னி தத்துவம் ஐம்பூதங்களையும் இணைஞ்சிருக்கணும்? ஏன்னா அது வெளிச்சத்தை குறிக்குது. அந்த வெளிச்சம்ன்றது நம்ம ஞானம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஐம்பூதங்கள்லயும் அது வந்து தொடர்பு இருக்கு. இது நம்ம உடலோட தொடர்பு வரும்போதுதான் நம்ம தியானம் வந்து அங்க நிறைய விஷயங்களை ஏற்படுத்துது. அது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. பிரபஞ்சம் யாருக்கும் பாகுபாடு பாக்குறது இல்ல. அது நல்லவனா, கெட்டவனா, ஆணா, பெண்ணா, ஏழையா, பணக்காரனா, இல்ல குறைபாடு உள்ளவங்களா, எதுவுமே அது யோசிக்கிறது இல்ல. எல்லாருக்குள்ளயும் அந்த சக்தி இருக்குன்னு அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஏன் அந்த இறைத்தன்மை அப்படின் போது அந்த மூலாதாரத்துல மறுபடியும் எங்கிருந்து தன் படி அது குறைச்சுக்கிட்டே வந்ததோ அங்கிருந்தே மறுபடியும் தொடங்குற மாதிரி இருக்கு.